நமது சின்னப்பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி ஹாஃபில் கே முகமது கான் சைனி ஹசரத் அவர்கள் சிற்றுரை நிகழ்த்துவார். السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இந்த சுதந்திர நாளை 78வது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த வேளையிலே இன்று மாணவர்களுக்காக இந்த சுதந்திர தினத்தை பற்றி உலகில் வாழக்கூடிய குறிப்பாக இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இன்னும் அதிலேயும் குறிப்பாக நாம் இஸ்லாமியர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு நம்முடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள். இன்னும் தன்னுயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இன்னும் தன்னுடைய உதிரத்தையும் இறைவனுக்காக வேண்டி அந்த சுதந்திரம் பெற்று நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் தியாகம் செய்தவர்களாக இஸ்லாமியர்களான ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்பேற்பட்ட ஒரு இலகிய நம் அனைவர்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இந்த ஒரு நிகழ்வை நமக்கு வைத்திருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமியர் சுதந்திரத்திலே எவ்வளவு தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு கூறி காட்டி இருக்கின்றது. யார் ஒருவரும் எந்த ஒரு மனிதருக்கும் அடிமை கிடையாது என்பதுதான் முதல் முக்கியத்துவம். அந்த அடிமைத்துவத்தை கலை தெரிவதுதான் நாம் இஸ்லாம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதர் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே, அந்த மனிதன் ஒருவர் கூலி வேலைக்கு ஆள் இருக்கின்றார், அந்த மனிதராகப்பட்டவர் அவருடைய வேலையை முழுமையாக நிறைவேற்றிவிட்டார் என்றால் அவருடைய அந்த வியர்வை உணரும் முன் அவருக்குரிய அந்த கூலியை கொடுத்து விடுங்கள் என்பதாக கண்மணி பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். அப்படி ஒவ்வொரு செயலிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய இஸ்லாம் இருக்கின்றதே அடிமைத்துவத்தையும் அதே போன்று ஒருவர் அடிமையாகப்பட்டவர் அவர் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி என்ன செய்கின்றது. அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தியாகம் செய்த அன்றைய நம்முடைய இஸ்லாமியர் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக நாம் வாழ வேண்டும், நம்முடைய நாட்டிலே நம்முடைய உரிமைகளை ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே போராடி ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் என்ன செய்திருக்கிறார்கள், தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். மாணவர்களே, பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எந்த அளவிற்கு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடக்கூடியவர்களாக ஆங்கிலேயர்களிடம் எந்த ஒரு விஷயத்திலேயும் நாம் தோற்று போய்விடக்கூடாது, நம்முடைய எதிர்ப்பை அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும், காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்ட பொழுது கூட அவர்களினுடைய மகனார்களினுடைய இருவரையும் தலை வெட்டப்பட்டு அந்த காலை உணவாக என்ன செய்யப்பட்டது, அந்த ஆங்கிலேயர் அந்த பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடம் கொண்டு வந்து காமித்தான். அந்த நேரத்திலேயும் பெற்ற குழந்தை என்றாலே மிகவும் பாசமாக மிகவும் பிரியமாக மற்ற மனிதர்களை விட தன்னுடைய இரத்தத்தோடு பிறந்த மகன் என்றாலே நமக்கு துடிப்பு இருக்கும். அந்த துடிப்பு இருக்கக்கூடிய நிலையில் கூட பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் செய்யவில்லை. அந்த இரண்டு மகனாருடைய தலையை கொண்டு வந்து காமித்த போது கூட சற்றும் தளராமல் அந்த ஆங்கிலேயர்களுக்கு நாம் தோற்று நாம் கலங்கி விடுவோமோ என்று அவர்கள்
நீ காண்பித்தால் நான் எதுவும் அஞ்சப் போவதில்லை, நான் உனக்கு எதிராக நான் தோற்கப்பட போவதில்லை என்பதாக எந்த அளவிற்கு அந்த ஆங்கிலேயரிடம் தன்னுடைய எதிர்ப்பை என்ன செய்தார்கள், விதைத்தவர்களாக பஹதூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்தார். அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு இஸ்லாமியர் பெண்களும் ஆண்களும் என்ன செய்தார்கள், அந்த நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும், நமக்கு பின்வரக்கூடியவர்களும் அனைத்து விஷயத்திலையும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் நாம் இருகரம் ஏந்தி துஆ செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் நாம் முன்னோர்களை ஒவ்வொரு நம்முடைய சந்ததியர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும், தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த பிஞ்சு மனசிலே நஞ்சை விதைப்பார்கள் என்று சொல்லி இன்று ஒவ்வொரு பாட புத்தகங்களிலேயும் என்ன செய்யப்படுகின்றது, நம்முடைய தியாகங்கள் மறைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி அவர்களுடைய அந்த பிஞ்சு மனதிலேயும் நம்முடைய முஸ்லிம்களுடைய ஆண்களினுடைய பெண்களினுடைய இந்த தியாகத்தை நினைவு கூறி அவர்களையும் வீர தியாகிகளாகவும் இன்னும் அப்படி இறந்த அந்த வீர தியாகிகளையும் அல்லாஹ்விடம் நாம் இருவரும் ஏந்தி துஆ செய்து அவர்களுடைய மன்னர்களை அல்லாஹ் தஆலா பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை சிறுவை முடிக்கின்றேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.